ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலையா, ஃப்ரீயா விடுங்க. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு இன்னைக்கு அக்காவை பார்த்து கத்துக்க போறோம். நாம ஒன்று கேட்டா சம்பந்தமே இல்லாம 1946ல குயின் எலிசபெத், 1956ல டெலௌசி அப்படின்னு ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுட்டு ஓடிடுது. நம்ம கையும் கிளவுமா இதுல சிக்கிட்டோம்னு வச்சுக்க, கண்ணுக்கு தெரியாத 4 விஷயத்த சொன்னா அவன் நிமிந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம குனிஞ்சு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு அந்த கேப்ல அதுவும் பொறுமையா சொன்னா கண்டுபிடிச்சிருவோம்னு சென்டர் ஃப்ரெஷ் விளம்பரத்துல வர மாதிரி எதையாவது பேசிட்டு பதில் சொல்லிட்டேன் பார்த்த இல்ல நம்ம கிட்ட முடியுமா சித்தப்பா அப்படின்னு ஏதோ பயிர் விட்டுட்டு இருக்கு. கீழே விழுந்து மீசில மண்ணு விட்டாத மாதிரி பேசுறான் பாரு. மிதிச்சன அப்படியே முகரையில பொழைக்கிறதுக்கு எங்கடா பிச்சை எடுக்க வேண்டியன்றா பாக்குறத பாரு. பொம்பளை சாடிய கரைச்சு ஒருத்தவங்க தொலைஞ்சு போறாங்கட்டு. சோ அக்காவுடைய ரிப்ளை வீடியோக்கு நம்மளுடைய ரியாக்ஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. தமிழ் படிச்சவங்க பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல உறக்க சொன்னவங்க தான் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு வெகுண்டு எழுதுறாங்கப்பா. டேய் யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. டேய் உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா. மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெச்சத வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். 1949ல இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொத்தை பறிமுதல் பண்ணிடுவாங்கன்னு தான் எங்க டாடியார் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அக்கா ஃபர்ஸ்ட் வீடியோல உருட்டுச்சு. பெரியார் மணியம்மை கல்யாணம் பண்ணது 1949ல. அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அரசியல் தலைவர்களுக்கு வாரிசுல நான் சொத்தை பறிமுதல் பண்ணிட்டு வருவாங்க. கேட்டுக்கிட்டீங்களா? நல்லா கேட்டுக்கங்க. 1949ல இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இதைத்தான் அந்த அக்கா சொல்லுச்சு. அதைத்தான் நானும் கேட்டேன். அதுக்கு இது சொன்ன பதில பாருங்களேன். என்னென்ன ரீல் விடணுமோ விடு. போட 47லயே வெள்ளக்காரன் வெளியே போயிட்டான். உங்க டாடியார் கல்யாணம் பண்ணும்போது நேரு பிரைம் மினிஸ்டர், காங்கிரஸ் கவர்மெண்ட். அண்ணாத்த பெரிய தற்குறியா இருப்பாரு போல. 1935ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த சில அரசமைப்பு சட்டங்களை 1950ல இந்திய அரசாங்கம் அரசமைப்பு சட்டம் கொண்டு வர்ற வரைக்கும் கடைபிடிச்சாங்கன்றது தெரியுமா என்னன்னே தெரியல. சட்டம் யாருதுன்னு பேசல, கவர்மெண்ட் யாருது? பிரிட்டிஷ் தான், காங்கிரஸ் தான். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். தெரியாதா? தெரியும். வேண்டாம். தெரியும். பிரிட்டிஷோட சட்டம் அமல்ல இருந்ததுன்னு அக்கா எப்படியும் முட்டு கொடுக்க வரும்னு தெரிஞ்சுதான் நான் போன வீடியோலயே அந்த ஆக்டோடைய பேரையும் அது கொண்டு வந்த வருஷத்தையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 செக்ஷன் 122 என்ன சொல்லுதுன்னு தயவு செஞ்சு போய் படிச்சு பாரு. ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி தனக்கு வந்து சேர்றதுக்கு அவர் பொண்டாட்டியா தான் இருக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. கிஃப்டா கூட எழுதி கொடுக்கலான்னு அப்பவே வழி இருந்திருக்கு. இன்க்ளூடிங் அடாப்டட் டாட்டர், வளர்ப்பு மகளுக்கு கூட. தலைவன் சொத்தை கைமாத்த தான் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு இதுக்கு மேல உருட்டாது. கைகாலெல்லாம் நடுங்குதுடா. நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882, இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925. இந்த ரெண்டு சட்டமுமே வெள்ளக்காரன் கொண்டு வந்த சட்டம் தான். 1949ல இந்த சட்டம் தான் அப்ளிகபிள். ஓகேவா? இந்த ரெண்டு சட்டத்தையும் பயன்படுத்தி சொத்தை உயிலாவோ அல்லது கிஃப்டாவோ எழுதி கொடுக்காம ஏன் கல்யாணம் பண்ணாரு? இதுதான் கேள்வி. அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? ஏன்னா இங்கதான் குட்டப்பாவோட போட்டு நர்சுங்கெல்லாம் சுத்துறாங்க. அதை நீ குனிஞ்சு பாக்குறதுக்கு அங்க பிரசிடென்ட் ஒரு ஐடியாவை ரெடி பண்ணிருக்க. நாம ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது அந்த ஆக்டோடைய பேரு, அதை கொண்டு வந்த வருஷம், அதனுடைய எக்ஸாக்ட் வரிகள் முத கொண்டு தெளிவாக தானே எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆனா அக்கா அதுக்கு வேண்டிய கண்டென்ட் அதுவே உட்காந்து டைப் பண்ணி ஆதாரம்னு கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கு. ஒரு சாணு வயிற்றுக்குத்தான் எல்லாத்தையும் விக்கிறேன், நான் எல்லாத்தையும் விக்கிறேன். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இதுல ஃபன் என்னன்னா, தனக்கு தானே டைப் பண்ணிட்டு அந்த ரெஃபரன்ஸ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு, ஐ எம் சாரின்னு கமெண்ட் போட்டு வச்சிருக்கு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அடிக்கிறவன அப்ப ஏமா நான் கூட நீ ஏதோ உண்மையிலேயே ரெஃபரன்ஸ் எல்லாம் காட்டுறேன்னு நினைச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணிருக்கேன். ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு, ஐ எம் சாரின்னு கமெண்ட் போட்டு வச்சிருக்கு. இதுன்னு ஒத்துக்க பாரு. You are a great man. ஐயா ஐயா அப்ப நீ லிங்க் பண்ண எல்லா ரெஃபரன்ஸும் நீயே டைப் பண்ணதா? ஒரிஜினல் இல்லையா? ஆஹா
இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஒருத்தன் போய் சொன்னா 1 வருஷம் 2 வருஷம் கேப்ல போய் சொல்லி பார்த்துருப்பீங்க. 102 வருஷம் கேப்ல போய் சொல்லி பார்த்துருக்கீங்களா? இல்லையே சித்தப்பு. இப்ப பார்த்துட்டு வாங்க. தற்கொலை அண்ணா டல்ஹௌசி பிரபுவோட வாரிசிலப்பு கொள்கையை படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு தனிநபரோட சொத்துக்கள். டல்ஹௌசி பிரபுவோட வாரிசிலப்பு கொள்கை பத்தி தெரியுமா? அந்த சட்டம் போட்டது 1847. உங்க டேடியார் கல்யாணம் பண்ணது 1949. 102 வருஷம் கேப் இருக்கு. என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. அடச்சை உருட்ட தெரிஞ்சா உருட்டு. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு. ஆக்சுவலா இதை ஃபன்னா மட்டும் கடந்து போக முடியாது. நான் கூட கொஞ்சம் இன்புட்ஸ் ஆட் பண்றேன். டல்ஹௌசி பிரபுவுடைய வாரிசு இழப்பு கொள்கை டாக்டர் ஆஃப் லேப்ஸ் 1858 ரிவோக் பண்ணிட்டாங்க. இந்த சட்டம் காலாவதியாகி 22 வருஷம் கழிச்சு தான் உங்க டேடியாரே பிறந்தாரு. காலாவதியான சட்டத்தை கொண்டு வந்து இதனால தான் எங்க டேடியார் கல்யாணம் பண்ணாருன்னு உருட்டது மட்டும் இல்லாம எவ்வளவு நுட்பமா உருட்டுது அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். கட்சியை சேர்ந்த தலைவருக்கோ ஒரு ஆட்சியாளருக்கோ ஒரு மன்னருக்கோ வாரிசு இல்ல அப்படின்னா அவங்களோட சொத்தை ஆங்கில அரசாங்கமே பறிமுதல் பண்ணிட்டு போயிடும். ஆக்சுவலா இந்த வீடியோல ஆட்சியாளருக்கோ மன்னருக்கோன்னு சொல்லிட்டு சைடு கேப்ல கட்சி தலைவரை சொருகுச்சுல்ல. ஆட்சியாளர் மன்னர் கரெக்ட். ஆனா கட்சி தலைவருக்கும் இந்த சட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ரெண்டு உண்மைக்கு நடுவுல ஒரு பொய்ய சொருகி சாண்ட்விச் மாதிரி சர்வ் பண்ணிட்டு இருக்கு. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? சென்டர் ஃப்ரெஷ் விளம்பரத்துல வர மாதிரி கடகடன்னு ஏதோ ஒன்று அடிச்சு விடுறதால வியூவர்ஸ்னாலே இதை ரியலைஸ் பண்ண முடியறது இல்ல. கட்சியை சேர்ந்த தலைவருக்கோ ஒரு ஆட்சியாளருக்கோ ஒரு மன்னருக்கோ ஒழுங்கா பேசதோ புரியல. சரி, நான் இப்ப ஏன் கொஸ்டினுக்கு வரேன். வாரிசு இழப்பு கொள்கையில அரசியல் கட்சி தலைவரோட சொத்தை பறிமுதல் பண்ணுவோன்னு எந்த இடத்துல இருக்கு? அப்படி இருந்தா செக்ஷன் நம்பரோட எக்ஸாக்ட் லைனை காட்டுங்க. சாரி யுவரானன், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் யுவரானன். பார்த்தீங்களா? அப்படியே ஒரு வேளை இருந்தாலும் உங்க டேடியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே காலாவதியான சட்டம் எப்படி அவருக்கு பொருந்தும்னு நீ வந்து முட்டு கொடுக்குற. இவ்வளவு நேரம் டேடியாரை சப்போர்ட் பண்ணி பேசுதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா ஒரு இடத்துல அவரை வலுவா கோத்துட்டு போயிருச்சு. எப்படி கோர்த்து விடுது பாரு. காதல் என்பது ஒன்றுதான். அதுல என்ன கள்ளக்காதல் நல்ல காதல். அப்படியானால் இது என்ன? திருமணம் கடந்த உறவு. பெரியார்ட்ட போயிட்டு கள்ளக்காதல்னு சொன்ன உடனே யோ காதல்ங்கிறதே புனிதமான வார்த்தை, அதுக்கு எதுக்கே கள்ளக்காதல் திருட்டு காதல்னு பேர் வைக்கிறீங்க? திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னாரு. நீ நல்லா இருக்க மாட்டடா. நல்லா இருக்க மாட்டா. வாங்க தங்கச்சிங்களா, அந்த வழக்கு பார்த்துட்டு வாங்க அந்த பக்கம் வாங்க. நான் ஆக்சுவலா நம்ம எராமிஸ் அப்படி பேசுறதை பத்தி தான் நான் கேட்டேன். இது சம்பந்தமே இல்லாம எங்க டேடியாரும் அதைத்தான் சொல்லியிருக்காருன்னு அவரை கோத்துட்டு போயிருச்சு. ஓ, அப்ப அவரும் இதை சொல்லியிருக்காரா? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். திருமணம் கடந்த உறவை பத்தி தெளிவா ஏதோ முட்டு கொடுக்குறீங்க, ஓகே. போற போக்குல சைலண்டா இன்னொரு மேட்டர் ஸ்கிப் பண்ணிட்டீங்களே. 6-7 வருஷத்துக்கு மேல நீ லிவிங் டுகெதர்ல இருக்க கூடாது. அப்பதான் அது லிவிங் டுகெதர். லிவிங் ரிலேஷன்ஷிப்ல கூட ஒருத்தரோட 6 வருஷத்துக்கு மேல ஒன்னா வாழக்கூடாதுன்னு உங்க ஆளுங்க சொன்னதை பத்தி போன வீடியோல நான் கேட்டிருந்தேன். அதை மட்டும் நேக்கா ஸ்கிப் பண்ணிட்டீங்களே. ஏன் அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம நம்ம டேடியாரிஸ்டுங்க யாருமே எங்க ஆளுங்களே கிடையாது போங்கடான்னு சொல்லிருச்சு அக்கா. எங்க ஆளுங்களா? யார் பெரியாரிஸ்டுங்களா? எங்க ஆளுங்களா? நான் என்ன கருப்பு சட்டை போட்டா சுத்துறேன்? கத்தம். பை பை டாடா. டிஎன்பிசி எக்ஸாம்ல பெரியார் பத்தி क्वेश्चन கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? क्वेश्चन பேப்பர்ல கேக்குற கேள்விக்கு பெரியார் தான் இத செஞ்சாருன்னு ஆன்சர் பண்ணிதானே அவ. கருப்புனுக்கு சாவே கிடையாது bro. உருட்டு வழியில் உருட்டி பொளைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.